கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் சிறிது நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி கொலோசியர் 3 பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். பிரியமானவர்களே, இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபையை பார்த்து சொல்கிறாரு, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். நாமும் என்ன செய்யணும்? பூமியில் உள்ள காரியங்களை நாடக்கூடாது, மேலானவைகளை நாடணும். மேலானவை அப்படின்னு அவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா, பரலோகத்தை சொல்கிறாரு. பிரியமானவர்களே, எவ்வளோ அழகான காரியம் பார்த்தீங்களா? அந்த பரலோகத்தை குறித்ததான ஒரு நாட்டம் நம்மள்கிட்ட இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். பரலோகத்தை குறித்ததான ஒரு சிந்தை நம்ம தினமும் சிந்திக்கிறோமா? தினமும் சிந்திக்கலைனாலும் அப்பப்போவாது அந்த சிந்தனைகள் நமக்கு அந்த வருதா? நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்தில், ஆரம்ப காலத்தில் நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க, அப்படி தானே? பரலோகம் ஒன்று உண்டு, நரகம் ஒன்று உண்டு. அந்த பரலோகம் நித்தியமாக இருக்கும், நரகம் நித்தியமானது. நம்ம மறைச்சாச்சுன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் ஏதாவது ஒன்றில் தான் போவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அப்படி சொல்லி தந்திருப்பாங்க, அப்படி தானே? இல்லாட்டா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம அம்மா அப்பாவோ இல்லாட்டா பாட்டியோ யாராவது நமக்கு இந்த சம்பவங்களை குறித்து நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க, அப்படி தானே? இன்றைய நாட்களில் நமக்கு அந்த சிந்தனை இருக்குதா? பரலோகத்து குறித்ததான ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுதா? சபைக்கு போனாலும் நம்ம சபையில் என்ன கேட்போம்? சபைக்கு போனாலும் ஆலயத்துக்கு போனாலே நம்முடைய நாட்டம் எதன் மேலே இருக்குது? ஆண்டவரே, எனக்கு அந்த பணத்தை தாங்க, எனக்கு இன்க்ரிமெண்ட்டை தாங்க, எனக்கு இந்த லேண்டு வாங்குவதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பிள்ளைங்களுக்கு இந்த காரியத்திலெல்லாம் வாய்க்க பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது, அப்படி தானே? எப்படியாவது என் ஆண்டவரே உங்கள் வருகையில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு காணப்படுதா? யோசிச்சு பாருங்கள் பிரியமானவர்களே. நம்முடைய நாட்டம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, பரலோகமாக இருக்கணும். இந்த பூமிக்குரிய காரியத்தின் மேலேயே நாட்டம் இருக்கக்கூடாது. நம்ம மிஞ்சி போனால் எத்தனை வருஷம்தான் வாழ்வோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய சுவாசம் நம்முடைய கருத்தில் இல்லை, ஆண்டவருடைய கருத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி இருப்போமா, இல்லாட்டா அடுத்த நிமிஷம் இருப்போமா, நாளைக்கு இருப்போமா அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய நாட்கள் ஒரு புல்லுக்கு சமமாக இருக்குதான். ஆண்டவர் நினச்சாச்சுன்னா, ஆண்டவர் எப்போ கூப்பிடுறாரோ அப்போ நம்ம போய் தான் ஆகணும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, பரலோகத்தை குறித்ததாக இருக்கணும். வசனம் சொல்லுது, நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குதா? பரலோகத்தில் இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது, அப்படி தானே? அப்போ நம்முடைய நாட்டம் எதுவாக இருக்கணும்? பரலோகத்தை குறித்து தான் இருக்கணும். அநேகர் இன்றைக்கி இப்போ பரலோகத்தை குறித்ததான நாட்டம் அவங்கள்ட்ட காணப்படுறதில்ல. ஒரு அந்த தேவ பயம், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை. இயேசுவை நம்ம சேவிக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் அந்த ஒரு உண்மையான ஒரு தொழுது கொள்வது, பணிந்து கொள்வது, அந்த ஒரு காரியம் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படலை. வசனம் என்ன சொல்லுது? பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. இந்த வசனங்களெல்லாம் நமக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம பூமிக்குரிய காரியத்துக்கு மேலே நம்முடைய நாட்டம் இருக்காது. எதன் மேலே நம்முடைய நாட்டம் காணப்படும்? பரலோகத்தில் எப்படியாவது பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். பரலோகத்துக்கு போகும்போது நம்மளை நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு பொக்கிஷங்கள் அங்கே காணப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பூமிக்குரிய காரியத்துக்கு மேலே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நாட்டம் வைக்க மாட்டோம். பிரியமானவர்களை, பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அது ஈஸியான காரியம் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், இன்னும் அநேக காரியங்கள் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வசனம் சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்குது. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, ஜீவன்னு சொல்கிறது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் இடுக்கமாக தான் இருக்கும், நெருக்கமாக தான் இருக்கும். அது நம்ம விரும்புகிற வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாது. சில தியாகம் பண்ணி தான் ஆகணும். நமக்கு சில காரியங்கள் இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணணுமா, நமக்கு இதெல்லாம் இந்த காரியங்களெல்லாம் நமக்கு பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணணும்? வெறுக்கணும்.
தியாகம் பண்ணணும். இப்போ சில சில இடங்களில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். பவுலை பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து ஒரு பெரிய ஒரு பணக்காரர், பெரிய ஒரு கப்பலுக்கு ஒரு பெரிய ஒரு சொந்தக்காரர் தான் யார்? இந்த பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் ஆனால் அவர் அந்த மனுஷனே சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, எனக்கு லாபமாக இருந்ததெல்லாம் அவர் என்ன பண்ணாராம்? நஷ்டமும் குப்பையுமாக விட்டாராம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பிரியமானவர்களே, எதுக்காக அப்படி பண்ணணும்? அவருக்கு வந்து அவருக்கு வந்து அவர் பெரிய பணக்காரர். அவரை வந்து எல்லாவற்றையும் வந்து இழந்து வந்து அவர் எதுக்காக ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்? ஒரே ஒரு காரணம் தான், எப்படியாவது வந்து பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்தில் அந்த நித்திய ராஜ்யத்தில் வந்து நான் போகணும், அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான். பிரியமானவர்களே, நாமும் வந்து இந்த பூமிக்குரிய காரியத்தின் மேலேயே நாட்டம் வைக்காமல் பரலோகத்தை குறித்த நாட்டம், அதுக்கு என்ன செய்யணும், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் குறித்து நம்முடைய நாட்டம் ஃபுல்லாக பரலோகத்தை குறித்ததாக காணப்படட்டும். இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தியானித்து நாமே நிதானித்து மாறுவோம். யாரையும் பார்க்காதீங்க, நமக்கு ஆண்டவர் தான். எப்படியாவது வந்து பரலோகத்துக்கு போகணும். இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். எப்படியாவது அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து பங்காளிகளாக மாறுவோம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவோம். அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கும்போது நாங்கள் வந்து கஷ்டம்தான் படணுமா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம். ஆனால் அப்படி கிடையாது பிரியமானவர்களே. வசனம் சொல்லுது, நீதிமானும் ஒருவரும் அப்பத்துக்காக இறந்து திரிவதில்லை. அவங்களுடைய பிள்ளைகளை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்லாம் வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, நம்ம வந்து நம்முடைய நாட்டை எதுவாக இருக்கணும் அப்படின்னா, பூமிக்குரிய காரியங்களாக இருக்கக்கூடாது, மேலானவை அந்த பரலோகத்துக்குரிய காரியமாக இருக்கணும். ஆண்டவருடைய அன்பு நம்மக்கிட்ட நம்முடைய இருதயத்தில் நெருக்கி ஏவ நம்ம வந்து இந்த பூமிக்குரிய காரியத்துக்கு மேலே நம்முடைய நாட்டம் வந்து ஒருபோதும் இருக்காது. பிரியமானவர்களே, நம்முடைய நாட்டம் வந்து ஃபுல்லாக எதுவாக இருக்கும் அப்படின்னா, எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும், எப்படியாவது வந்து ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், அது எப்போ ஆண்டவர் வருவார், அப்படி தான் நம்முடைய சிந்தைகள்லாம் வந்து இருக்கும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.